Hey guys, welcome back to Tech Updates episode 16. So இந்த Tech News series வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 3 நாளா கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும் தான் வந்து பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ உங்க சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இந்த டெக் நியூஸ் வந்து கண்டினியூஸா டெய்லியுமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பண்ணலாம். டெய்லி ஈவினிங் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக டெக் அப்டேட்ஸ் இருக்கும். பட் டைமிங் தான் வந்து நான் இன்னும் செட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சேனலில் ஒரு கரெக்டான டைமிங்க்கு டெக் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்பவும் போல நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் லான்ச்சஸும் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அண்ட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஷாமி கிட்ட இருந்தா. ஷாமி வந்து இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் பார்த்தோன்னா மீ நோட்புக் 14 இ லேர்னிங் ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லேப்டாப் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்க்கலாம். இந்த லேப்டாப்போட பாடி வந்து மெட்டாலிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான லேப்டாப் 1.5 kgs இருக்குது. இது வந்து ஒரு 14 inch லேப்டாப். டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 256 GB வந்து SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ SSD இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பூட்டிங் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். 8 GB DDR4 RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஏன்னா இதில் வந்து 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. பட் இவங்க கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 3220 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்த்தோன்னா இன்டெல்லேருந்து Core i3 10th gen யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Core i3 10th genல இன்பில்ட்டாகவே வந்து நம்மளுக்கு அந்த டிஃபால்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது. இன்டெலோட USD 620 கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ டெடிகேட்டடாக வந்து இந்த லேப்டாப்பில் கிராஃபிக் கார்டு எதுவும் கொடுக்கல. அண்ட் வெப்கேமும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 720pக்கான ஒரு வெப்கேம் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 35,000க்கு வந்து இந்த லேப்டாப் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இனிஷியலாக லான்ச் டைம்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த HDFC பேங்க் ஆஃபருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்கும். ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் சென்டர் நான் கூட போய் செக் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்களும் வந்து ஒரு 450 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 35,000 பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பெக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏசர்லேருந்து ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ENDURO N3 அப்படின்னு ஒரு ரக்கடு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ஹைலைட்டிங் ஃபீச்சர் வந்து மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP53க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஒரு 14 inch லேப்டாப் தான். பட் அவங்க சைட்லேருந்து 13 ஹவருக்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. பட் இதில் ரன் ஆகக்கூட ப்ராசர்னு பார்த்தோன்னா இன்டெல்லேருந்து Core i7 10th gen ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லேப்டாப் தான். அண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். இதுவும் ரக்கடு லேப்டாப்னு சொல்கிறியே வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இது லேப்டாப்போட வெயிட் கூட சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 2 kgs இருக்குது. எந்த அளவுக்கு லேப்டாப் பவர்ஃபுல்லாக இருக்கோ ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. 76,500க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷாமிலேருந்து ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீ பாக்கெட் பவர் பேங்க் ப்ரோ. பேரே வந்து பெருசாக தான் இருக்குது. வந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க். பட் பாக்கெட்டில் நம்ம ஈஸியாக வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்க்கும்போது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. பட் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டாக இருக்குது. 22.5 வாட்க்கான இன்புட் அண்ட் அவுட்புட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 22 வாட் சப்போர்ட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த பவர் பேங்க் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். பவர் பேங்க்கும் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு சீக்கிரமாக சார்ஜ் பண்ணலாம். இதில் வந்து டூவல் அவுட்புட் போர்ட் இருக்குது, டூவல் இன்புட் போர்ட்டு. டூவல் இன்புட் போர்ட்னு பார்த்தோன்னா மைக்ரோ USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, டைப் சிக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி போர்ட் வழியாக நீங்கள் அவுட்புட் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1100 rupeesக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து ஷாமி கிட்ட தான். ஷாமி வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் வந்து நம்ம ஏற்கனவே சாம்சங்கோட ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். பட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் வந்து 3 மாதத்துலேருந்து 15 மாதத்துக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டாரிஃப் இருக்கும். சாம்சங் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் 200 ரூபாய் இருந்தது. அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டாரிஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 4 to 6 மந்த்துக்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 30% அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 70% வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அதுவே 7 to 9 monthsனா 60% அமௌண்ட் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. 10 to 12 monthsனா 50% வேல்யூ வந்து உங்களுக்கு தராங்க. அதுவே 13 to 15 months ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து 40% வேல்யூ தராங்க. ஸோ 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு 1 year கழிச்சு அதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் பாக்ஸ் வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணோம். நீங்கள் அது கொடுக்கல அப்படின்னா 1000 ரூபாய் டோட்டல் வேல்யூவில் வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை எப்படி நான் அப்கிரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு MI சர்வீஸ் சென்டர் போகணும்.
சர்வீஸ் சென்டர் போயிட்டு ஒரு 10,000 ரூபாயில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கூப்பான் கொடுப்பாங்க. இந்த கூப்பான் எடுத்துகிட்டு போய் நம்ம மீ ஹோமில் கொடுத்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ எம்ஐலேயே வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் கொண்டு வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற பிராண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யூஸருக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இந்த ஆஃபர் நம்மளை விடவே மாட்டாங்க போல். ஃப்ளிப்கார்ட்டில் தீபாவளிக்கு இன்னொரு சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி. இந்த வாட்டி வந்து நிறைய பேங்க் ஆஃபர் தராங்க. ஆக்சிஸ், சிட்டி, கோட்டாக், ஐசிசி இந்த 4 பேங்க் கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்கவுண்ட்டுன்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் தரல. பட் இப்போது ரீசெண்டாக நேற்று முடிச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மாசான ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆக்சிஸ் கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரியல்மி 6 எல்லாமே 10,000 ரூபாய் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இதில் கொண்டு வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்து DJIலேருந்து Mini 2 ட்ரோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Mini 2 ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா இதோட வெயிட் தான் 249 கிராம் இருக்குது. ஸோ 250 கிராம்ஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்குது. எதனால் அந்த 249 கிராம்ஸ் இருக்குன்னா 250 கிராம்ஸ்க்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரோனை ஃப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ 249 கிராம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஃப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைசன்ஸே தேவையில்ல. நீங்கள் யார் வேணாலும் இந்த ட்ரோனை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதில் வந்து அந்த 12 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 4K 60 FPS வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 2250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ட்ரோனோட ஃப்ளைட் டைம்னு பார்த்தோன்னா 31 மினிட்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து $449 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஃபாக கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரும். இந்தியா ப்ரைஸிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பார்ப்போம், ஒன்ஸ் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண உடனே அந்த ப்ரைஸ் வந்து நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். அடுத்து சாம்சங் ஃபேன்ஸுக்கு வேறு லெவல் நியூஸு. சாம்சங் F சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட மாடல் நம்பர்னு நம்ம பார்த்தோன்னா SM-F127G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸி F12. பட் இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா அந்த 7000 mAh பேட்டரி நம்ம M15ல் பார்த்த அதே பேட்டரி கெப்பாசிட்டி இதில் வரப்போகுது. அண்ட் அதெல்லாம் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இந்த வாட்டி பெருசாக இருக்குது. 6.7 இன்ச் இருக்கதா சொல்கிறாங்க. இதோட பேக் பேனல் வந்து நம்மளுக்கு லீக்காக இருக்குது. ஸோ பேக் பேனல் நம்ம பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் அந்த பாக்ஸ் டைப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து F சீரிஸில் ஒரு பவர் பேங்க் ஃபோன் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஓப்போலேருந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து TENA வெப்சைட்டில் வந்து ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் ஸ்பாட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து லீக்காக இருக்குது. இதில் வந்து OLED பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 68 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்த்தோன்னா இதில் அந்த டூவல் செல் பேட்டரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 கெப்பாசிட்டி பேட்டரி இதில் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா 4300 mAh பேட்டரி இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 65 வாட்க்கான ஃபாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ராசர் வரும்போது நம்மளுக்கு பெருசாக எதுவும் வரல. 2.4 GHz ப்ராசர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த மீடியா டெக்லேருந்து இப்போ டைமண்ட் சிட்டியில் கொச்சன்னு குட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராசர் தான் இருக்கும். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஹுவாவேலேருந்து Nova 8 SE வந்து 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து Nova 8 SE தான். ஒன்று ஸ்டாண்டர்ட் எடிஷன், இன்னொன்று வந்து ஹை எடிஷன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் எடிஷனில் பார்த்தோன்னா மீடியா டெக்லேருந்து டைமண்ட் சிட்டி 720U யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த ஹை எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் சிட்டி ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆப்வியஸாக இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட OLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து அந்த வாட்டர் டாப் நாச்சோட வருது. Android 10 பேசி EMUI 10 வெர்ஷனில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 3880 mAh பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து 66 வாட்க்கான ஃபாஸ்டர் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8GB RAM அண்ட் 128GB மாடலில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டைமண்ட் சிட்டி 720U மாடல் வந்து 2600 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் சிட்டி 800Uன்னு பார்த்தோன்னா 2700 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் படி பார்த்தோன்னா ஒரு 30,000 ரூபாய் 31,000 ரூபாய்க்கு வருது. பட் இது இந்தியாவுக்கு வருமானது வந்து பெரிய கொஷின் மார்க் தான். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஜியோலேருந்து ஜியோ ஃபோனுக்கு மட்டும் ஒரு புது பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 3 பிளான் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளானுமே வந்து 1 இயர் பிளான் தான். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 1001 ரூபி பிளானு. இது வந்து டெய்லி 150 MB டேட்டா வருது. செகண்ட் பிளான் வந்து 1301 ரூபாய் பிளானு. இது வந்து டெய்லி 500 MB டேட்டா நம்மளுக்கு தராங்க. மூணாவது பிளான் வந்து 1501. இதில் வந்து டெய்லி 1.5 GB டேட்டா வருது. ஸோ இது எல்லாமே வந்து 1 இயருக்கான பிளானு. நீங்கள் யாராவது ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த பிளான் எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கால்ஸ் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த ஜியோ ஃபோன் இந்த 1 இயர் பிளான் வந்து நல்லாவே இருக்கும். இன்றைக்கி டெக் அப்டேட்ஸில் வந்து நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.